Hello friends, welcome to Sounders Kitchen. சுவையா சமைக்கிறோம், செமையா சாப்பிடுறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி சிக்கன் உப்பு கறி. ஒரு ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா சிக்கன், சின்ன வெங்காயம், வரமிளகா, பூண்டு அவ்வளவுதாங்க. இதை வச்சு ஒரு அருமையான ஒரு சுவையான ரெசிபி மண் சட்டியில எப்படி செய்யறதுன்னு பாப்போம் வாங்க. சிக்கன் உப்பு கறி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: சிக்கன், சிறிதாக நறுக்கிய வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, கறிவேப்பிள்ளை, சிறிதாக நறுக்கிய காய்ந்த மிளகாய், தாளிப்பதற்கு எண்ணெய், மரச்செக்கு எண்ணெய், கடுகு. இதுதாங்க சிக்கன் உப்பு கறி செய்வதற்கு தேவையான பொருட்கள். ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க. ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை வைங்க. நான் மண் சட்டியில் செய்ய போகிறேன். மரச்செக்கு கடலெண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன் இந்த சிக்கன் உப்பு கறிக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் வெள்ளைப்பூண்டு சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை சேர்த்து அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் சேர்த்ததுக்கு பிறகு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயில் நல்லா வெங்காயம், பூண்டு, மிளகாய் எல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கணும். வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம், பூண்டெல்லாம் நல்லா எண்ணெயில் ஃபுல்லாக வதக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரம் வதங்கி முடிச்சதுக்கப்புறம் சிக்கனை சேர்த்துக்கங்க. இதில் சிக்கன் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அந்த வெங்காயம் பூண்டோட சிக்கனை இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஃபுல்லாக தேவைப்பட்ட உப்பு சேர்த்துக்குங்க. சிக்கன் கொஞ்சம் நேரம் வேகட்டும். நம்ம சிக்கன் வேகிறதுக்காக மூடி போட்டு கொஞ்ச நேரம் சிக்கனை ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக விடலாம். தண்ணி சேர்க்க வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி சிக்கன்லேருந்து இந்த மாதிரி நல்லா தண்ணி விடும். ஓகே, இப்போ சிக்கன் கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். நல்லா இடையில கிளறி கொடுத்துட்டே இருங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வேக விடுங்க. சிக்கனை இடையில கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. இப்போ பாருங்க, எண்ணெய் நல்லா மேலே மிதந்து வருது. இந்த அளவுக்கு சிக்கன் நீங்கள் நல்லா வேக விடணும். சிக்கன் வெந்துருச்சான்னு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வெந்துருச்சுன்னா கடைசியாக நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா அந்த சிக்கனோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. குறைந்த இன்கிரீடியன்ஸை வச்சு ப்ரிப்பேர் பண்ண ஒரு சூப்பரான சிக்கன் உப்பு கறி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க.